Hello friends, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸில் இன்னைக்கு நம்ம டே 4 கிளாஸில் இருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் 3 டேஸில் நான் சொல்லிக் கொடுத்தது சிம்பிளாகவும் அண்ட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருந்திருக்கும். டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளுங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். இந்த டென்ஸ் தாங்க இங்கிலீஷோட பேஸ் ஃபவுண்டேஷன், எல்லாமே டென்ஸும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் தாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி சொல்கிறத கவனிங்க. ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்து முடித்த உடனேயே நீங்கள் போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த வீடியோவில் போய் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட நாலேஜ் கொஞ்சம் எப்படி இருக்குது, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் அதோட ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அவ்வளோதாங்க. ஸோ 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் வரும், எல்லா ரூல்ஸ் இப்போ பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் சொல்லிக்கிறேன். என்னென்னா, எப்பயுமே பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே, கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி வரும். சிம்பிளாக இருக்கட்டும், இந்த பாஸ்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், எதுனாலும் கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே verb 3 ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும், பர்ஃபெக்ட்னாலே verb 3 ஃபார்ம் வரும், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. has or have, இந்த have forms, have verbs கூட verb 3. ஓகே, கண்டினியூஸ்னா ing, பர்ஃபெக்ட் டென்ஸ்னா have forms கூட verb 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. have verbs கூட verb 3. அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டுமே சேர்த்து வருது அப்படின்னா have forms-உம் வரும், ing-யும் வரும். இது தாங்க லாஜிக்கு, ட்ரிக்கு. ஓகே தானே? ஓகே, இப்போ வாங்க ரூல்ஸ் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட், ஓகே, சப்ஜெக்ட் கூட verb 1 plus எஸ் ஆர் இஎஸ். ஏன் எஸ் ஆர் இஎஸ்னா, இப்போ ஷீனா சிங்குலர், ஸோ ரைட்ஸ் எஸ் வருது. இதுவே ப்ளூரல் தேன்னு வச்சுக்கோங்க, தேனா ரைட். ஸோ verb 1 மட்டும் இருக்கும், இல்லைன்னா எஸ் ஆர் இஎஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். கிளியரா? ஓகே. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னால என்ன சொன்னால் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகே, ப்ரெசன்ட்னா இஸ், ஆம், ஆர், இது கூட verb 1 ing ஃபார்மில் இருக்கும். இஸ், ஆம், ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ், ஆம், ஆர். ஏன் இஸ் இல்லாட்டி ஆம் இல்லாட்டி ஆர்னா, இஸ்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு, ஆரில் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு, ஆம் ஐ ஒரு தனிப்பிறவி ஐக்காக. ஸோ இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த verb, இந்த இஸ், ஆம், ஆர், பி வேர்பை பிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஷீ. ஷீங்கிறது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு. ஸோ இதில் சிங்குலர் வேர்ப். இது இஸ் என்ன சொன்னேன்? சிங்குலர் வேர்புக்குன்னு சொன்னேன். ஆர் ப்ளூரல் வேர்புக்கு. ஸோ ஷீ சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால சிங்குலர் வேர்பை பிக் பண்ணி இஸ் ரைட்டை verb 1 கூட ஐஎன்ஜி போடுறோம், ஐஎன்ஜி. ஷீ இஸ் ரைட்டிங். ஓகேவா? அது முடிஞ்சது. தேர்ட் பாருங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ்னா எப்பயுமே has or have கூட verb 3 ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷீ. ஏன் has or have? hasனா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு, haveனா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு. இங்கே ஷீ இருக்கு, ஷீ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா சிங்குலர் வேர்பான has வரும். ஸோ ஷீ has. verb 3 ஃபார்ம் ரைட், verb 2 wrote, written. என்னங்க? ரைட், ப்ரெசன்ட் டென்ஸ் ரைட், பாஸ்ட் டென்ஸ் wrote, verb 3 ஃபார்ம் written. ஸோ ரைட்டோட verb 3 ஃபார்ம் written. ஸோ written. ஓகேவா? ஸோ சில நீங்கள் வேர்பில் இந்த மாதிரி டென்ஸ்குள்ளே நம்ம வர்றப்போ, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுறப்பெல்லாம் verb 3 ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வேர்போட verb 3 ஃபார்ம் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி இது எடுத்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி இருக்கும், பர்ஃபெக்ட்னா ஹேவ் வேர்ப்ஸ் இருக்கும். ஸோ ஹேவ் வேர்ப்ஸும் இருக்குது, ஐஎன்ஜியும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நடுவில் பீனை போட்டு நம்ம லிங்க் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட்டுக்கு பர்ஃபெக்ட் வந்துருச்சு, கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் லிங்க் பண்ண இந்த பீனுங்கிற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஷீ, அப்புறம் ஷீ சிங்குலர் சப்ஜெக்ட்னால
ஹேஸ் இல்லைன்னா ப்ளூரலுக்கு தான் ஹேவ். ஸோ ஷீக்கு சிங்குலர் என்ன ஹேஸ், ஷீ, ஹேஸ், அப்புறம் பீன் போட்டுட்டீங்க, ஐஎன்ஜி ரைட்டிங், ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங். ஸோ சிம்பிளுங்க. ப்ளஸ் சிம்பிளாக இருந்துச்சுன்னா வேர்ப் ஒன் கூட சிங்குலர்னா எஸ் வரும், ப்ளூரல்னா எஸ் வராது. சிம்பிள். இது சிங்குலர்னால எஸ் வந்துச்சு, இதுவே ப்ளூரல் டே இருந்துச்சுன்னா ரைட்டாக இருக்கும். கண்டினியூஸ்னா இஸ், ஆம், ஆர் கூட ஐஎன்ஜி வரும். இஸ் எதுக்கு சிங்குலருக்கு, ஆர் ப்ளூரலுக்கு, ஆம் ஐக்கு. பர்ஃபெக்ட்னா சப்ஜெக்ட் கூட கண்டிப்பாக ஹேஸ் ஆர் ஹேவும் வேர்ப் 3 இருந்தாலும் அது பர்ஃபெக்ட். ஸோ அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேஸ் ஆர் ஹேவும் இருக்கும், கண்டினியூஸ் ஐஎன்ஜியும் இருக்கும். இந்த ரெண்டு நடுவில் பீன் வச்சு லிங்க் பண்ணுறோம். அப்படி பண்ணி இதை எழுதிடுவோங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப சிம்பிளாக ப்ரெசன்ட் சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூல்ஸ் பார்க்குறது தாங்க இந்த செஷன். இந்த ரூல்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு எந்தெந்த சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன். இப்போ ரூல்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்னையோட டே 4 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. நாளைக்கு ஒரு நல்ல ட்ரிக்ஸோட டே 5 கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்டை நான் இமீடியட்டாக பார்த்த உடனே உங்களை கிளியர் பண்ணி விடுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டே 5 கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.